சைனாவை எந்த விதத்தில் அடக்க முடியல. ஆனால் உலகத்தோட மிகப்பெரிய சப்ளையர், மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளையர் வந்து சைனாவுக்கு என்னென்ன தேவை? ரொம்ப சிம்பிள். இதை பற்றி சொன்னா தான் இந்த கிரீன்லாண்டை பற்றி புரியும். சைனாவுக்கு தேவைப்படுறது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அங்கே தேவைப்படுற ஆயில் தேவைப்படும். அப்போது ரஷ்யாவிலேருந்து கிடைக்குது, வெனிசுலாந்து கிடைச்சது, இப்போ வந்து ஈரான்லேருந்து நிறைய கிடைக்கிது. உள்நாட்டில் கொஞ்சம் தான் உற்பத்தி. ஆயிலை தடை பண்ணியாச்சுன்னா சைனா வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு. அப்புறம் நம்பர் 2, மேனுஃபேக்சர் பண்ண குட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நூற்றுக்கணக்கான கப்பல்களில் உலகம் பூரா விநியோகம் பண்ணணும். அப்புறம் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணி விளைய வச்சு பூரா அங்கேயே வச்சுட்டு இருந்தால் அப்புறம் யார் சாப்பிட்றது? யாரும் கடையாக கொண்டு போய் போடுறாங்க, பப்ஸ் எல்லாம் இப்போ விற்கிறாங்க. அது ஓகே, நமக்கு வந்து கடைசியில் வந்து பானிபூரி விற்கிற அளவுக்கு வந்துடக்கூடாது. ஆனால் விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போட்டிருக்க சட்டை ரெடிமேடு எங்கேயோ மேனுஃபேக்சர் பண்ணி உலகம் பூரா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் ஒன்று, அதை கொண்டு போய் அதை டீலரு, சப் டீலரு, C&F ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நிறையா இருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது சைனாவோட உள்நாட்டு தேவையை தாண்டி உலக தேவைக்காக நிறையா பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கான இன்கம் வந்து எக்கச்சக்கமாக வந்து நிற்கிது.